பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பொன்னான நேரங்களில் பொன்னான காரியங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. வீணாக என்ன பண்ணுவாங்க, புரட்சிகளுக்காக, போராட்டங்களுக்காக, வன்முறைக்காக, தீவிரங்களுக்காக, மற்றவர்களை புண்படுத்துறதுக்காக, மற்றவர்களை மட்டுப்படுத்துறதுக்காக, மற்றவர்களை ஏதாவது ஒன்று அவங்கள கொச்சப்படுத்துறதுக்காகவும் செலவழிக்கிறாங்க. அதாவது நம்பாளுங்களே தான், வேறு யாரையும் நான் பேசலை, நம்பாளுங்களே தான். அதுதான் ஆண்டவர் கரெக்ட் பண்ணிக்க சொல்கிறார். இந்த கடந்த வருஷத்துலலாம் போட்டோம், கடந்த நாட்கள், கடந்த காலங்கள்லாம் போட்டோம். இந்த நாட்களை, இந்த வருஷத்தையும், இந்த நாட்களையும், இந்த காலங்களையும், இந்த நேரங்களும் கர்த்தர் கிருபையாக நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா இதை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும், பொறுப்புடன் பயன்படுத்தணும். நல்ல ஞானத்தோடு ஆண்டவருடைய பயபக்தியில், விசுவாசத்தில் நம்முடைய நேரங்களை, காலங்களை பயன்படுத்துறதுக்காக நாம் முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியில் நம்ம ஒரு நாளும் தோல்வி அடையக்கூடாது. அதனால் எப்பொழுதுமே நம்ம கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருந்து, சந்தோஷமாக இருந்து, எல்லாத்தையும் விசுவாசித்து, தேவ சித்தங்களை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது வேதத்தில், அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சித்தங்களை நிறைவேற்றுறதுக்காக நம்ம நேரங்காலங்களை நம்ம செலவழிப்போம். அந்த இப்போ நம்ம தசம பாகமோ காணிக்கையோ இல்லை தேவனுக்கு ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆராதனை நேரங்களை கழிக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு நினைக்கிறேன்ல, அது ஓகே தான், அது உண்மை தான். ஆனால் அதை விட இன்னும் முக்கியமாக இருந்ததுன்னா, அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் அவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்முடைய மனசில் ஃபெய்த் பண்ணுற பாரு, அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள் வருது பாரு, அதுதான் முக்கியம். அதை வச்சு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கொடுக்குற காணிக்கையினாலையோ, நீ கொடுக்குற தசம் பார்க்கறதுனாலோ, நீ செலவழிக்கிற அதாவது சோத்திரம் ஜபம் பண்ணுறதுனால அல்ல. அது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை செய்கிறோம். ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உன் வாழ்க்கை நீடித்து இருக்கணும், உன் வாழ்க்கையில் நீ எல்லா செல்வாக்கும், நன்மையும், சமாதானம் எல்லாத்தையும் நீ பெறணும்னு சொன்னால் முக்கியமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனத்தை கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அது நீதியும் தேடும்போது அப்போதான் பின்பு எல்லாத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அப்போது கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கிருபையா உயிரோடு எழுப்பி இருக்கிறாருன்னு அதிகாலையில் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். இந்த கிருபையாக கொடுத்த இந்த நாளை நான் எப்படி பயன்படுத்தணும் ஆண்டவரை, எதற்காக நான் செயல்படுத்தணும் அப்படின்றத நாம் கணக்கிட்டு, அதுக்கு தான் நீங்கள் நாட்களை எண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நான் என்ன பண்ணணும், எண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்போது நேரங்கள், காலங்கள்லாம் எப்படியாக நமக்கு கடந்து போகிறதோ அந்த கடந்து போகிறதில் நம்ம காலையில் எடுக்கிற தீர்மானத்தின்படி, தேவ வசனத்தின் ஆலோசனையின்படி அன்றைக்கு நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும். அதுக்காக நீங்கள் ஏதோ வேலை வட்டியை செய்யாதீங்க, எப்போ பைபிளே எடுத்துன்னு வச்சுன்னு ஜெபம் பண்ணின்னு பார்த்துக்கின்னு, அப்படி இல்லை. அதுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து, அதுக்கு முதலிடம் கொடுத்து, அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னன்றதை நம்ம இருதயத்தில் வைத்துட்டு அந்த நாள் முழுதும் நம்ம அதன்படி நடக்க நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம்னா நிச்சயமாக அதனுடைய பலன் கர்த்தர் எல்லாத்திலும் நம்மளை அவர் நினைக்கிறபடி ஆசீர்வதிப்பார். நாம் நினைக்கிறபடியில் அவருடைய நினைவின்படி, அவருடைய சிந்தனையின்படி, அவருடைய நோக்கத்தின்படி நம்மளை எந்த அளவுக்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டுமோ அதை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம ஒன்று செய்யணும். காலங்கள்லாம் ஆண்டவரே உம்முடைய கையில் இருக்கிறது, என்னுடைய காலங்கள், என் நேரம்லாம் உம்முடைய கையில் இருக்குது அப்படின்ட்டு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுது. அந்த கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய நாட்கள், நேரங்கள், நம்முடைய காலங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விஷயம் என்னன்னா, 1 பேதுரு 5:6 சொல்லப்போது, ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதாவது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள்ள அடங்கி இருங்கள் என்பதுதான். அல்லேலூயா. பலத்த கையில அடங்கி இருக்கணும். கர்த்தருடைய கைகள் இருக்குதே, பலத்த கை, அதுல அடங்கணும். அப்படின்னா என்ன, தேவ சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தை தேவன் நம்மிடத்தில் எது எதிர்பார்க்கிறோ அதை செய்வதற்கு தான் அவருடைய கைகளில் பலத்த கைகளுக்குள்ள அடங்கி இருக்கணும் என்று சொல்லி அர்த்தம். எடுத்தீங்களா? 1 பேதுரு 5:6 நான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். வச்சு அதில் பாருங்கள், அந்த வசனம் அழகாக இருக்கிறது. அப்போது
என்ன செய்யணும்? நம்ம அவருடைய பலத்த கையில் அடங்கி இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் நிச்சயமாக அவருடைய கையில் இருந்தோம்னு வச்சுங்களேன், என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு ஒரு கருத்து உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டுங்க. அதுபோல் ஆசீர்வாதம் நம்ம உலகத்தில் எங்கேயும் பெற முடியாது, எதிலையும் பெற முடியாது. வாசனமா அந்த வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. பலத்த கைக்குள்ள நீங்க அடங்கிட்டீங்கன்னா, நானும் அடங்கிட்டோம்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜனங்களும் கர்த்தருக்குள்ள அவருடைய கையில அடங்கிட்டோம்னா, யோவான் 10ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அதில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு எங்குமே கிடைக்காது. எங்குமே இந்த வாக்கு தத்துவமோ இந்த காரியங்கள் நிறைவேறாது. ஆனால் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. யோவான் 10:28. இவ்வளோ லேட்டா? நான் அவைகளை நல்ல கவனிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பலத்த கையில நம்ம அடங்கியிருந்தோம்னா, அப்போ அந்த கைகளுக்குள்ள அடங்கி இருக்கிற மனுஷர்களை, அதாவது அவர் சித்தத்தை செய்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அதில விசேஷமா இந்த வசனம் சொல்கிறது, நான் அவைகள்னா ஒரு மேய்ப்பனை பத்தி சொல்லுது. மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கிறதுல அவன் மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக அவன் அக்கறை கொண்டு பத்திரப்படுத்தி அதை கண்ணும் கருத்துமாக அவன் நினைச்சுவான். அவன் அதை மேய்ப்பான், போஷிப்பான், பராமரிப்பான். எப்போ? மெய்ப்பன். அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் மெய்ப்பனாக, நல்ல மெய்ப்பனாக இருக்கிறாரு. நாம் அவருக்கு ஆடுகளாக இருக்கிறோம். அப்போது சாதாரணமான ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி பத்திரமா அதை அவன் நடத்துகிறானோ, அதை விட மேலாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிற கர்த்தர் அந்த மெய்ப்பனை போல நல்ல மெய்ப்பனாக இருந்து ஆடுகளாகிய நம்மை அவர் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாருன்னா, அந்த சாதாரணமான மெய்ப்பன் எடுத்துக்குவோம். அந்த மெய்ப்பன் ஆடுகளை தன் ஆடுகளெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் அடிச்சுன்னு சாப்பிட்டுன்னு போட்டுன்னு விட்டுருவானா? ஓநாய்கள் வருது இல்லையா? ஓநாய்கள் வருது. இன்னும் இங்கே நம்ம தெருவில் வளர்கிற நாய்களே விடுறதில்ல, எடுத்துன்னு போயிடுது. திருடர்கள் கண்ணை விட்டு கொள்ளை அடிச்சுன்னு போடுறாங்க. அப்புறம் அந்த ஆடுகள் எங்கேயோ வழி தவறி என்ன பண்ணுது, எங்கன்னா போய் புதருக்குள்ள அங்கங்கே விழுந்துருது, தவறி போயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மேய்ப்பண்ணு ஆடுகளை எக்கடனா கேட்டு போய், நீ எப்படின்னா நீ போயிட்டு என்ன பண்ணு, வீடை சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்கறை இல்லாமல் எங்கன்னா போய் உட்காந்துருவானா? அவன் மழை, குளிர், அந்த வெயில், அவனுக்கு அந்த நேரத்துக்கு அவன் பசி, அதாவது சாப்பாடு கொண்டு போய் அவன் எப்படி தெரில சாப்பாடு கொண்டு போகிறானோ இல்லையோ, எப்படியோ அவன் பல பாடுகள் பட்டு தன்னுடைய ஆடுகளை பத்திரமா மேய்த்து அதை சாயங்கால நேரத்தில் அதை பத்திரமா கொண்டு தன்னுடைய அந்த இது கொட்டைகளில் அடைத்து திருப்பி காலையில் அதை கொண்டு போய் மறுபடியும் மேய்த்து இப்படி அதை பராமரிக்கிட்டே இருப்பான். அதுபோல தான் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மேய்க்கிற விஷயத்தில், நம்மளை நடத்துகிற விஷயத்தில் இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை இப்போ பார்த்தோம், என் கையிலேருந்து ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கையில் நம்ம இருக்கிறோம். ஆடுகளாகிய நாம நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். அவருடைய பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிறோம். அப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிற, தன்னுடைய பாதுகாப்பால் நிரப்பிக் கொள்கிறாரு. அப்படி நிரப்பி கொண்டு பாதுகாப்பால் கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமக்களையும் நடத்தும் போது ஒருவனும் அதை பறித்து கொண்டு போக முடியாது. திருடன் பறிக்க முடியாது. பிசாசு அது இங்கே நமக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் நாம கர்த்தருக்குள்ள இருந்து அவருடைய கைகளை அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் பிசாசு நம்மளை கொள்ளை கொண்டு போக மாட்டான். சத்துரு நம்மளை மேற்கொள்ள மாட்டான். இங்கே கூட பூமியிலேயே நம்ம மாம்சீகமாக கூட நமக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் இருக்கிறாங்க. சத்துருக்கள் ஒருவனும் நம்மளை என்ன பண்ண முடியாது,
அவன் தொட முடியாது. உனக்கு விரோதமாக வருகிற ஒரு வழியா வருகிறது 7 வழியா கர்த்தர் விரட்ட வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்துல பயங்கரமான ஆபத்து என்னை கொல்ல வரும்போது, என்னை அடிக்க வரும்போது, உன்னை ஃபினிஷ் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு வந்து கூடி கூடி கூட்டமா என்னை தொல்லை கொடுத்த இடங்களெல்லாம் கர்த்தர் என்னை தப்பி வைத்து கொண்டார். நான் சாட்சியா சொல்ல முடியும். சத்துருகளுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா அந்தகார சக்திகளிலிருந்து, மோசம் போக்கும்படியான மோசங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்பி வைத்து பாதுகாக்கிறார். எப்போ அவருடைய பலத்த கையில நம்ம அடங்கி இருந்தால்தான். அதுதான் இந்த வருஷத்துல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தாவே, காலங்கள்லாம் என்னுடைய காலங்கள்லாம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. அந்த காலங்கள்லாம் உங்களுடைய கையில் இருக்கிறதுனால நீ நாட்களை என்ன பண்றீங்க, பெருக்க செய்கிறீர். வருஷத்தையும் நீங்க வர்ஷிக்க செய்கிறீர். அதையும் எங்களுக்கு விருத்தி அடைய செய்கிறீர். இப்படியாக உங்களுடைய கைகளில் நாங்கள் அடங்கி இருக்கும்போது சத்துருடைய கையிலிருந்து நாங்கள் தப்பி வைக்கப்படுகிறோம். பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களை யாருமே அசைக்க முடியாது. நாங்கள் உண்மைக்குள்ளே ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின்படி நாங்கள் காக்கப்பட்டு வளர்க்கப்படுவோம் என்று சொல்லி உறுதியான தீர்மானத்தை எடுங்க. இதுதான் இன்னைக்கு செய்தி. உறுதியான தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டோடைய கரங்களில் நாம் இருக்கணும். இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. அது விட்டுட்டு சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்போம். எப்படின்னா நினைப்போம். நான் இப்படி சொல்கிறதுனால கோச்சிக்காதீங்க. பயணங்கள் செய்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அழகாக ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவருடைய ஆராதனையை என்ன கட் பண்ணிவிட்டு அதுக்கு டாட்டா காமிச்சிட்டு அப்போ தான் பயணம் பண்ணின்னு போவாங்க. அப்படி போகிறவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்லன்னா போயிட்டு மறுநாள் காலையில் எங்கே ஆலயங்குது அங்காவது போய் அட்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில் நல்லா குளித்து ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு பயணம் பண்ணின்னு போய் அந்த பயணத்திலே அந்த அப்படியே இப்படி இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? எப்படி ஆசீர்வாதம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எச்சரிக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் ஐயோ என்ன ஏதாவது சொல்லிட்டாரு, உங்களை எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுற விஷயம் தான் சொல்கிறேன். அன்றைக்கி தான் என்ன பண்ணுவாங்க, வேலை லீவ் கிடைக்கும், லீவே போட மாட்டாங்க. அன்றைக்கி தான் வேலைக்கு போவாங்க.